ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு தான். அந்த காலத்து தராசு, இப்போ இதெல்லாம் வர்றதே கிடையாது. நல்ல பெரிய தராசு, காய்கறியெல்லாம் நம்ம அளக்கிறதுக்கு உள்ளது. சைஸ் பார்த்தோம்னா 2 அடி சைஸ் இருக்கும். நின்று தான் நம்ம தூக்கி பிடிக்க முடியும், அந்தளவுக்கு பெரிய சைஸு. அந்த மேலே இருக்க அந்த தெராசோட அந்த ஹோல்டர், அந்த குறுக்கு மட்டுமே 1 அடி ஸ்கேல் அளவுக்கு வரக்கூடியது. அதுக்கு மேலே நம்ம கை வச்சு பிடிக்கிறது பார்த்தோம்னா அதுவே உங்களுக்கு 1/2 அடி இருக்குது. கீழே நம்ம தராசுக்கான அந்த செயின், அந்த தராசு இதெல்லாமே பார்த்தோம்னா 1.5 அடிக்கு மேலே 1.25 அடி இருக்கக்கூடியதுங்க. நல்ல பெரிய சைஸ் தராசு இது. தட்டு உங்களுக்கு 8 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இது காய்கறி அளக்கிற தராசுங்கிறதுனால நம்ம 1 கிலோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடவே அளக்கிறது. அதனால் தட்டுனும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தட்டு. இன்றைக்கி இரும்பு தராசே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இது அந்த காலத்தில் பித்தளையில் வந்திருக்க தராசு. செயின் 4 இது இருக்கக்கூடிய செயின் எல்லாமே, அந்த செயினோட டிசைன் எல்லாமே ஆன்டிக் டிசைன் தான். இது ரொம்ப பழமையானது, இப்போ உள்ளது கிடையாது. ரொம்ப பழமையான ஒரு தராசு. ஆனால் நல்ல கண்டிஷனில், நல்ல புதுசு போல் நல்ல கண்டிஷனில், நம்ம வாஷ் பண்ணவுமே புதுசு போல் இருக்குது. ஒவ்வொரு அமைப்புமே இது மேலே ஒரு மணி மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூராக இருக்கிற அந்த முள் முதற்கொண்டு ஒன்றுமே அதில் ஒரு நல்ல ஒரு டிசைனோடு இருக்கக்கூடியது. இந்த பீஸ் உங்களுக்கு 4900 விலைக்கு கொடுக்குறேங்க. 4900. இதுலலாம் ரொம்ப கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி பீஸெல்லாம். அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு பெட்டி தான். 4 டிவிஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெட்டி. 4 டிவிஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஹேண்டில் வச்சுருக்கு. சென்டரில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி. பின்னாடி அடியில் பாதமும் இருக்குது. எதுக்காக செஞ்சுருக்காங்கங்கிற பர்பஸ் தெரியல. நமக்கு ஒரு 5.5 பெட்டி மாதிரி பாக்ஸ்க்கு கூட செஞ்சுருக்கலாம். நிறைய வித்தியாசமான பொருட்கள் தான் மேக்ஸிமம் செஞ்சுருக்காங்க. இது சைஸ் 8.5 இன்ச்சுக்கு 8.5 இன்ச்சு உள்ளது, அதாவது 3/4 அடிக்கிட்ட இருக்கக்கூடியது. நல்ல பாக்ஸும் நல்ல ஒரு 1/4 கிலோ கிட்ட பொருள் கொட்டி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த பீஸ் 1900 விலை கொடுக்குறேங்க. 1900 எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். முழுக்க பர்மா தேக்கு, அந்த காலத்தில் செஞ்சுருக்க பெட்டி தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு டின்னர் செட்டு. நல்ல இதெல்லாம் கிறிஸ்டல் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி மாதிரியான இருக்கக்கூடிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கிளாஸு. இது மலேசியான்னு போட்டிருக்கோங்க. இதுலேயே இது இங்கே உள்ள இது கிடையாது, மேட் இன் மலேசியா. அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த வாக்கில் அப்படியே நமக்கு இதுவுமே செட்டியை விட்டு பொருட்கள் தான். அங்கேருந்து கொண்டு வந்த வாக்கில் பிரிக்காமல், அட்டைப்பொட்டி பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது தான். 3 பவுல் இருக்குது. பவுல் சின்ன பவுலு. இப்போ பார்க்குறது பெரிய பவுலு. சின்ன பவுல் உங்களுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. பெரிய பவுல் அகலம் 7 இன்ச்சு அகலம் இருக்குது. இது ப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஒவ்வொரு பேட்டர்னை வச்சு ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இது ப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது அடியில் இருக்க அமைப்பு பார்த்தோம்னா வச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சீல் போட்டிருக்கு, மலேசியான்னு போட்டு அந்த மேனுஃபேக்சரிங் மார்க் போட்டிருக்கு. இது ஸ்நாக்ஸ் பிளேட் ஒரு 6 பிளேட் இருக்குது. 6 பிளேட்டு சைஸ் 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு சைஸ், 6.5 இன்ச்சு அகலத்தில் 6 பிளேட் இருக்கக்கூடியது. எல்லாமே ஒரே டிசைனுங்க. சின்னதுலேருந்து இந்த பவுல் எல்லாமே ஒரே டிசைனு. இப்போ பார்க்குறது டின்னர் பிளேட்லாம் ரொம்ப கிடைக்கிறதில்ல இப்போ. இந்த செட்டு நல்ல செட்டாக கிடச்சிருக்கு. இது டின்னர் பிளேட் 10 இன்ச்சு சைஸ் உள்ளது, நல்ல பெரிய சைஸு. அந்த காலத்தில் அங்கேருந்து கொண்டு வந்திருக்குறாங்க. இன்றைக்கி இத்தனை வருஷமாக உடையாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். இந்த செட்டு உங்களுக்கு 5 பீஸ் டின்னர் பிளேட்டு, 6 பீஸ் ஸ்நாக்ஸ் பிளேட்டு, பெரிய பவுல் 1, சின்ன பவுல் 3, மொத்தம் 15 பீஸ் வருது. 15 பீஸ் உள்ள செட்டு அப்படியே 3000 விலைக்கு கொடுக்குறேன். இது நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்ப முடியாதுங்க. ஒரு சேலுக்காக போட்டிருக்கேன். நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம சேல் பண்ணலாமே ஒழிய ரொம்ப தூரத்துக்கு பேக்கிங் பண்ணி அனுப்ப முடியாது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பானை தான்.
நல்லது. ஒரு 1.5 லிட்டர்கிட்ட 1.25 லிட்டர் 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஆளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சாதம் வடிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாதம் வடிக்கணும், நல்லா பொங்கல் வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல உருட்டை பானையாக இருக்குது, நல்ல ரவுண்ட் ஷேப்பில், நல்ல அகலமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு அகலமாலாம் இப்போ வடிவமைப்பே வர்றதில்ல, செய்கிறதுக்கு யாருக்கும் இந்த அளவுக்கு திறமை இல்லை. இது வந்து 1700 விலைக்கு கொடுக்குறேங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டாக, இன்றைக்கி திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே இன்றைக்கும் திறமையோடு இருந்தாலும் மெனக்கறது இல்லை. அந்த காலத்தில் மெனக்கட்டு நல்லா செஞ்சாங்க, அவ்வளோதான் விஷயம். அந்த பீஸ் பித்தளை பானை வந்து 1700 விலை கொடுக்குறேன், 1700ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தோண்டி தான். இது வந்து இப்போ உங்களுக்கு ஆடி வெள்ளி இல்லைங்களா, பால் குடத்துக்கு நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால போட்டிருக்கேன். பால் குடத்துக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 2.5 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது, 6 இன்ச்சு சைஸ் வந்து 6 இன்ச்சு வரக்கூடியது. அந்த தோண்டி வந்து 1700 விலை கொடுக்குறேங்க, 1700. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான். அடுக்கு சட்டியும் நம்ம கிடைக்க போட்டுட்ருக்கோம். இது வந்து 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி, நல்ல 5 பீஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, பளபளப்போடு இருக்கக்கூடியது தான். சைஸ் வந்து பெருசு வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸு. அதுலேருந்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி கடைசியில் இருக்க சின்ன சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த செட்டு 5 பீஸ் உள்ள செட்டு வந்து 3800 விலை கொடுக்குறேங்க, 3800 விலை கொடுக்குறேங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, புழங்காத பீஸு, புது அந்த காலத்தில் உள்ள வெள்ளியத்தோடு இருக்கக்கூடியது. இந்த பெரிய பீஸ் மட்டும் காற்றுப்பட்டதுனால அந்த ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே ஒரே பீஸ் தான். நம்ம விளக்கணும்னா அந்த கலரும் வந்துடும். எல்லாத்துலேயுமே ஒரே இனிஷியல் போட்டிருக்கக்கூடியது. மோஸ்ட்லி அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் ஃபுல்லாக இனிஷியல் போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஃப்ளவர் வாஸு, எச்சிப்பணிக்குன்னு சொல்கிறது, பட் இப்போ வந்து ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணுறாங்க, நல்ல பெரிய சைஸு. இப்போ அதுவும் இந்த பளபளப்புலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்குது பாருங்கள், என்னோடய விரல் தெரியுது அந்தளவுக்கு. ஆனால் இது வந்து அந்த காலத்து பீஸு, பழைய பீஸு, துணி வச்சு சுற்றி மேலே கப்போர்டில் வந்து அவங்க அடுக்கி வச்சிடுறாங்க லாஃப்ட்டில். எப்போயாவது இந்த மாதிரி விலைக்கு கொடுக்கும்போது தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அந்தளவுக்கு புழங்காத பீஸு, நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சென்டர் டேபிள் எல்லாம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சைஸ் வந்து 8.5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. உங்களுக்கு மங்கு எச்சிப்பணிக்கு இன்றைக்கி 2500 3000, அதை விட கூட சைஸை பொறுத்து டிசைனை பொறுத்து போகுது. இந்த எச்சிப்பணிக்கு வந்து 2800 விலைக்கு கொடுக்குறேங்க, பித்தளை எச்சிப்பணிக்கு. அடுத்ததாக பார்க்குறது மார்பிளில் இருக்கக்கூடிய ஒரு குளவி தான். இதுவும் வந்து சம்பிரதாயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், சடங்குகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, 1400 1400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருகு பலகை. இதுவும் அந்த காலத்து திருகு பலகை, நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல பிளேடும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, மரமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. மோஸ்ட்லி டிசைன் இருக்கிறதா பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். யூஸுக்கும் நல்லாயிருக்கும், அந்த காலத்து பீஸாகவும் இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் 1.25 அடி குறுக்கு இருக்குது, 5 இன்ச்சு அகலம் இருக்குது, 2600 2600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். சைஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, அந்த இடத்துல அந்த இனிஷியல் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு திருத்தமாலாம் ஒவ்வொரு பொருளும் பார்த்து எடுத்துகிட்டு வர்றது வந்து குவாலிட்டியை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். நம்மள்ட்ட தொடர்ச்சி பொருள் வாங்குறவங்களுக்கு தெரியும், பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு. அந்த படி வந்து 1600 1600. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலை தான். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால இந்த சிலை இன்றைக்கி நான் சேலுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப திருத்தமாக எவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்கள். பித்தளையில் சிலையில் கூட இந்த அளவுக்கு முகம் கிளாரிட்டி கிடைக்காது, அவ்வளோ ஒரு மண் பொம்மையில் அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ இது செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து பொம்மை, கம்பி கொடுத்து செஞ்சுருப்பாங்க. இந்த இது வந்து பார்த்தா கையில் வந்து கரும்பு வச்சுருக்கிற மாதிரி, ஒரு சைடு தாமரைப்பூவும் இன்னொரு சைடு கரும்பும் வச்சுருக்க மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலை. அப்படியே அமர்ந்த குளத்தில் தத்ரூபமாக இருக்கும். சிலையெல்லாம் பார்த்து சைடில் பார்த்தோம்னா கூட அந்த அமர்ந்த குளத்தில் தத்ரூபமாக இருக்க மாதிரி, அப்படியே ஒரிஜினாலிட்டியோடு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது கையெல்லாம் வெளியில் வந்த வாக்கில் நீட்டமாக வந்து ஒரு நம்ம ஒரு அம்மன் வந்து ரியலாக உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு 3D எஃபெக்டில் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கிறது. அரியணையில் உட்காந்துருக்க மாதிரி ஆட்சி செய்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கிறது. இந்த சிலை வந்து உங்களுக்கு 3600 விலை கொடுக்குறேங்க, 3600. இப்போ உள்ள சிலை கிடையாது இது. ஒரு கையில் தாமரைப்பூவும் இன்னொரு கையில் கரும்பும் இருக்க மாதிரி. சைஸ் வந்து 10 இன்ச்சு சைஸுக்கு 5.5 இன்ச்சு, 10 இன்ச்சு உயரம் 5.5 இன்ச்சு அகலம் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறது விளக்கு தான். 2 விளக்கு ஒரே மாதிரி போட்டிருக்கேன், ஒன்று பித்தளையிலையும் இன்னொன்று வெள்ளை பித்தளையிலையும். இது வந்து 2ஆக கலட்டிக்கலாம்.
பித்தளை விளக்கு இன்ன வரைக்கும் அதிகமாக இந்த டைப்பில் கிடச்சதில்ல. இது இந்த தடவை தான் கிடச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி ஆனால் இனிஷியல் போட்டிருக்கோங்க. எல்லா இடத்துலையுமே செட்டிநாடு ஐட்டம் சின்ன சின்னதில் இனிஷியல் போட்டிருக்கோம். நல்ல கண்டிஷனில் ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த விளக்குமே. சைஸ் பார்த்தோம்னா 10 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. 2ஆக கலட்டிக்கலாம். இந்த விளக்கு வந்து உங்களுக்கு 2400 விலை கொடுக்குறேங்க. 2400. அதே இது வந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய விளக்கு, நல்ல கனமாக இருக்கக்கூடியது. 5 முக விளக்கு தான். இதுவும் 2ஆக கழட்டிக்கலாம். ஒரே மாதிரி பேட்டர்ன், அதுவும் ஒரே மாதிரி பேட்டர்னு. வெள்ளைப்பித்தளை விலை கூடங்க. 7500 வரும். 7400 விலைக்கு கொடுக்குறேன். இதுவும் 10 இன்ச்சு சைஸ் தான். நமக்கு எது கிடைக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது பித்தளைனா 2400, வெள்ளைப்பித்தளைனா 7400, 7400. பிராஸ் விளக்கு 2400. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு பன்னீர் சொம்பு. அந்த பன்னீர் சொம்பு வந்து 1800 விலைக்கு கொடுக்குறேன். இப்போ சொம்பு வந்து 1600 விலைக்கு கொடுக்குறேன். இது ரெண்டுமே வெள்ளைப்பித்தளை தான். இருந்தாலுமே கொஞ்சம் அந்த விளக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல் கலராக இருக்குது. அதாவது வெள்ளி மாதிரி இல்லாமல் பித்தளை ஷேடோடு இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். வெள்ளைப்பித்தளை முழுக்க பித்தளையோட கண்டென்ட்டும் இருக்கும். அதை பொறுத்து கலர் ஷேடு மாறுபடும். இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. பன்னீர் சொம்பு வந்து நல்லா ஒரு அடிக்கு இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பன்னீர் சொம்பெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1800 பன்னீர் சொம்பு வந்து 1600, 1600, 1800. அடுத்ததாக பார்க்குறது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இது கோத்ரேஜ் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்டி. அந்த காலத்தில் வந்ததுங்க. நல்லா ஹெவியாக உள்ளது. பீரோக்குள்ளே நம்ம நகையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கு ஒரு ஹேண்டிலோட அழகாக தூக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சாவியோடு இருக்குது. ஒரிஜினல் சாவியோடு இருக்கக்கூடியது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஹெவியான ஒரு பெட்டி. இந்த மாடல்லாம் இப்போ வர்றது இந்தளவுக்கு திருத்தத்தோடு இருக்கிறது இல்லை. பழைய இதெல்லாம் வந்து நல்ல திருத்தமாக இருக்கிறது தான். அந்த ஹேண்டில் எடுத்து அழகாக நம்ம தூக்கிலாம் சுற்றிலும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பழைய பீஸாக இருந்தாலும் அந்த பெயிண்டெல்லாம் மாறாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது அடிப்பகுதி. சைஸ் வந்து உங்களுக்கு நம்ம நகை வச்சோ பணம் வச்சோ பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான். இது வந்து 3200, 3200 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 8 இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு ஓம் சக்தின்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நல்ல கனமாக உங்களுக்கு 7-8 சென்டிமீட்டர் கிட்ட கனமாக இருக்கக்கூடியது. நல்ல கனமாக உள்ளது. இந்த இடத்துல ஒரு ஹோலும் கீழே ஒரு ஹோலும் இருக்கும். அதில் ரெண்டுலேயும் நம்ம ஆணி அடித்து நம்ம மாட்டி விட்டுக்கிற மாதிரி, நம்ம நிலைக்கு மேலே மாட்டுறதுக்கோ இல்லை சாமி ரூமில் மாட்டுறதுக்கோ அந்த மாதிரியெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம். பெரிய சைஸ் இது. சைஸ் பார்த்திங்கன்னா 1.25 அடி இருக்கக்கூடியது. 1.25 அடிக்கு ஹைட்டு வந்து 1.25 அடி, குறுக்கு வந்து 1.25 அடி. அந்த அளவுக்கு பெரிய சைஸு. நல்ல ஓம் சக்தின்னு போட்டிருக்கிறது. நம்ம சக்தி வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் வீட்டில் மாட்டி வைக்கலாம். இல்லை முருகன் கும்புறவங்க கூட நம்ம அந்த இதை இது பண்ணிவிட்டு சக்திங்கிற இதில் இருக்கிறத இது பண்ணிவிட்டு ஓம்னு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால ஓம் சக்திங்கிறத அப்படியே போட்டிருக்கோம். எப்படி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி வெயிட் மட்டும் பார்த்தோம்னா 5 கிலோ வெயிட், 4.25 கிலோக்கு மேலே வெயிட் வரக்கூடியதுங்க. இது ரேட்டு வந்து உங்களுக்கு 8400 விலை கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.